பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட முல்தானி மட்டி வித் வெந்தய பவுடர் வச்சு நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க நல்ல வலுவலுப்பு தன்மை நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கின் டைட்னிங்கும் நல்லா இருக்கும். அப்புறம் முல்தானி மட்டி போட்டிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஒரு சில கரும்புள்ளிகள், அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. அதே மாதிரி எந்த கெமிக்கலும் கிடையாது. ரொம்ப கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இது ஒரு சூப்பரான வெந்தய பவுடரும் நம்ம வந்து முல்தானி மட்டி செஞ்ச ஒரு பேக்கு செமையான சாலிடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நைட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நீங்க இதை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம், ஆயில் ஸ்கின் 15 நிமிஷம், ட்ரை ஸ்கின் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்க வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு பேக்கு. இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஒரு கண்ணாடி பவுல் தான் வச்சிருக்கேன். பெரும்பாலும் யூஸ் பண்றது கண்ணாடி பவுல் தான் ரொம்ப நல்லது. ஓகேவா? என்னடா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து முல்தானி மட்டி. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இது வந்து முல்தானி மட்டி. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தய பவுடர். ஸோ வெந்தய பவுடர் வந்து நான் வந்து கடையில இருந்து வாங்கி அப்படியே வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி இது வந்து பேக் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இது புதுசாக காலியானதுக்கப்புறம் புதுசாக நான் வாங்கி வச்சது. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பயங்கரமான ஹீட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இதை வந்து இதை குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் சித்தா மருந்து கடையில் எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதனால தான் சாரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஃபேஸுக்கு ஒரு ஸ்கின் டைட்னஸ் கொடுக்கும். இது ஸ்கின் ஒரு டைட்னஸும் கொடுக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் ஆக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு அதான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதை எடுத்துக்கிறேன். பெரும்பாலும் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து நைட் போல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அது நல்லா ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க வெந்தய பொடி வந்து நல்ல இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் உங்களுக்கு. ஸோ அதை எடுத்துருக்கேன். அப்புறம் முல்தானி மட்டி வந்து உங்களோட ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஒன்று. அப்புறம் வந்து ஒரு பிளாக்கு அந்த மாதிரி டார்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கரும்புள்ளிங்களை வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணும். மீன்ஸ் அது வந்து எப்படின்னா அது வந்து அந்த கரும்புள்ளிகளை லைட்னிங் பண்ணி கொடுக்கும். அதனால அதை யூஸ் பண்ணுங்க நீங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால ஸ்கின்னுக்கு. ஸோ அதை நான் ரெண்டு எடுத்திருக்கேன். நான் அது சொன்ன மாதிரி நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நல்ல ஃபேஸில் நான் ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணுறதுனால தான் நான் போன ப்ளாக் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். நான் வந்து குப்பைமேனி. ஸோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களை நான் எதுவுமே இதில் நான் சேர்க்கல, முல்தானி மட்டி தான் சேர்த்துருக்கேன். இதை ஜென்ஸ்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதனால் நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. ஃபேஸில் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்போ நான் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் தண்ணி தான் எடுத்திருக்கேன். இல்லை அலோவேரா ஜெல் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நல்ல வெந்தய பவுடர் வந்து அப்புறம் முல்தானி மட்டி ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணலை. அதுமாதிரி தயிர் எதுவுமே யூஸ் பண்ணலை. இதை நான் பிளெயினாக தான் சேர்த்து நான் போட போகிறதுனால நல்ல லிக்விட் பதமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இது என்ன ஆகும்னா வெந்தயத்தை வந்து நம்ம போய் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டியான மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட தன்மை அதுதான். ஒரு நார்மலாகவே நீங்கள் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளவல தன்மை இருக்கும் இல்லையா, கொலன்னு இருக்கும் இல்லையா, அந்த தன்மை அப்படிங்கிறனால இது வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வெந்தய பொடி நீங்கள் சாப்பிட கூட செய்யலாம். ஒருவேளை உங்களுக்கு வெந்தய பொடி கிடைச்சதுன்னா வாங்குங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க வெந்தய பொடி லேசாக வெயில காய வச்சு எடுத்து நல்ல மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட டைம் இல்லைங்கன்னா நான் அதை செய்யலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய விளாக்ஸ் பார்க்கணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன், மொத்தமாக நிறைய காட்டாமல். இப்போ இதே மாதிரி நல்ல நம்மளோட கை வந்து நான் ஆல்ரெடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால ப்ரஷ்ல அப்படி தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ லிக்விடாக வச்சுருந்தீங்க பாருங்க. ஒரு மாதிரி கொலன்னு இருக்குமா, இதோ வெந்தயத்தோட அந்த மாதிரி பதம் இருக்கும். அதனால இப்போ நல்ல ஃபேஸில் எங்கெங்கே உங்களுக்கு வந்து கூலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு 2 கோட்டிங் கொடுக்குறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட வளவள தன்மை இருக்கும்னால ஸ்கின்னை வந்து நல்லா டைட்னிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது வந்து ஸ்கின் டைட்னிங் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து ஸ்கின் ரொம்ப டைட் ஆகி இதாகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இப்போ 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு டிப்ஸ், இப்போ நான் கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இதை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. இப்போ இருக்க அடிக்கிற வெயிலுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இதை கொஞ்சம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு லிக்விடாக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் நம்ம முல்தானி மட்டி சேர்த்துக்கிறதுனால, முல்தானி மட்டி மீன்ஸ் நம்ம அது ஒரு களிமண் வகை மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு வெறும் வெந்தய பொடி மட்டும் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல நீங்கள் வந்து நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லைட்டாக ஒரு நுரையா ஒரு மாதிரி புளியாக இருக்கிற மாதிரி தெரியும். இது எல்லாமே இந்த வெந்தய பவுடரில் இருக்க அந்த ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு கொலத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ஸோ இப்போ 15 நிமிஷம் கழிச்சு நான் பார்க்கலாம். நான் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிறேங்க பாருங்கள். நல்லா அப்படியே கூலாக இருக்குங்க. பெரும்பாலும் இதை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
லைட்டாக அந்த டபுள் கோட்டிங் கொடுத்தனால அந்த வெந்தயத்தோட லைட்டாக அப்படியே இந்த வெந்தயம் அந்த பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கொல மாதிரி வலுவலுன்னு இருக்கும் பாருங்க, அது இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இந்த இதில் வந்து லேசாக அப்படி தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கிறங்க, என் கை பாருங்கள் நல்ல சுருக்கு விழுந்த மாதிரி இருக்கும். எதுக்காகனா நம்மளோட ஃபேஸில் இதை அப்ளை பண்ணோன்னே ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ட்ரை ஆக்காமல் ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நான் இது வந்து மற்ற இதை மாதிரி நீங்கள் வந்து இது எடுக்க முடியாது. அதே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மற்ற இதை வந்து நீங்கள் லேசாக ஜென்ரல் மசாஜ் பண்ணோன்னே என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் இது வந்து அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகும். இங்கே பாருங்கள், உடனே வராதுங்கிறங்க, நல்ல வலுவலுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஒரு 2 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். அப்படின்னா இது வந்து வெளியில வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து உடனே டைட்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இது வந்து பெஸ்ட்டு. ஹெர்பல்மா உங்களுக்கு ஹெர்பலில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. வெறும் வெந்தய பவுடரும் முல்தானி மட்டியும் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோங்க பாருங்க. இப்படி தான் வரும். அதை ரொம்ப போட்டு அழுத்தியும் தேய்க்காதீங்க, லைட்டாக அப்படியே இப்படி ஒரு 10 நிமிஷம்னா இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படியே தேய்ச்சி தான் எடுக்க முடியும். அதனால என் கையில் இருக்க பாருங்க வலுவலுவாக இருக்கும், வலுவலுன்னு இருக்கு. இந்த ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நான் வேணா உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்க. பாதி தான் போயிருக்கு பாருங்க, பாதி வந்து அப்படியே இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே நம்ம போடலாம். இந்த வேனக்கட்டி எல்லாம் வரும் இல்லையா பசங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி நேரம் நமக்கே வந்து ஃபேஸ்ல வந்து பரு வரும் இந்த ஹீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த டயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், நீங்கள் ஒரு சிலவங்களுக்கு வந்து கெமிக்கல் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இச்சிங் இருக்கிறதுக்கு போன டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து குப்பமேனி பவுடர் மட்டும் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்திருப்பேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது எந்த வகையிலையும் ஸ்கின்னை வந்து எந்த வகையிலும் எனக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்ல ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை விட எனக்கு இந்த பாருங்க, என் கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கின்னை விட இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு வலுவலுப்பு தன்மை அப்படியே இருக்கும். பாருங்க சாஃப்டாக இருக்கும். அந்த வெந்தயத்தோட இது அது மாதிரி இந்த கை வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் இதோட ரிசல்ட்டுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள், நீங்கள் இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் மோர் வீடியோஸ் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.